கல்விருந்தாய் ஏற்றதரும் குணமை ஆக்கமுண்டாய் என்னும் எழுத்தெல்லும் கல்விருந்தாய் ஏற்றதரும் குணமை ஆக்கமுண்டாய் ஐயம் தெளிய வைத்து அறிவுறந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவுறந்தாய் மொழி தந்தி மொழி தந்தி புறத்தந்தாய் மொழி தந்தி மொழி தந்தி புறத்தந்தாய் ஓங்காரை அறியல் கவியல் அறியல் இவன்
வேடிக்கை வாரங்கள்
சுறுசுறுப்பு இருக்கணும். சும்மா வந்தமா ஏன் எதுக்கு போனோம் இருக்க கூடாது. அப்படியே பட்டாசு வெடிச்சத மாதிரி இருக்கணும். கட்ட 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 இருக்கணும். அப்படி சொல்லி சித்தப்பா. அருளே சித்தப்பா, என்னப்பா அது என்னது 2 கோழி குஞ்சு இருக்குது? பேத்தி சித்தப்பா. இல்லடா, முகம் மட்டும் பேத்தி முகமா இருக்கு, கீழே பார்த்தா குஞ்சு மார்க்கா இருக்கு. அப்படி எடுத்து போட்டிருக்கீங்க. அப்படியா? சரி, நன்றி, வணக்கம். அவரை பெரிய வரைக்கும் மதிப்பை சார்ந்தே நமது தாய்மார்களே. அடே அப்பா, நம்மளும் எத்தனை ஊருக்கு நாடகத்துக்கு போறோம். ஆனா கைலாசபுரத்துல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. ரொம்ப அமைதியான கூட்டம், ரொம்ப அன்பான கூட்டம். இருந்தாலும் நமது தாய்மார்களுக்கும் ஏப்பா அருள்மொழி, என் வரையில நம்ம வந்து இறங்கையில பூரா சாப்பாட்டுக்கிட்டே வந்து உட்கார்ந்து போது கூட பூரா வாங்கிட்டு கிளம்பிடுச்சு. அது வீட்டுல போய் சாப்பிட்டு நல்லா படுக்கிற போய் போட்டுருச்சு. சாப்பிட்டு வருவாங்க. நமது தாய்மார்களுக்கும் நமது உடன்படுவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முதலக்கூடிய இங்கே காவல் பொறுப்பனை ஏற்று கடமையை செய்வதற்காக வருகம் இல்லை. காவல்துறை அதிகாரியவர்களுக்கும் 64 கலையிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக் கொண்டு கேட்டவர்களுக்கும் என்னப்பா அதே நான் வீட்டுல படுத்திருக்கவங்களுக்கு ஏண்டா நீ அடுத்த சொல்ல கேட்டுட்டு நீ ஏப்பா இல்ல போட்டு நான் சொல்லித்தேன். ஆமாப்பா, ஏன்னா நாய் வேஷம் போட்டா உடைக்கணும், பன்னி வேஷம் போட்டா திக்கணும். அந்த மாதிரி வந்து வேஷம் போட்டாலுமே உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லித்தே ஆகணும். ஆமாப்பா, அதனால ஏன் வீட்டுல படுத்துருக்கோம் சொல்லிட்டு இருக்கேன். நாடகத்தை பாக்குறேன், நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. ஆமா, இந்த நடக்க முடியாத இருக்கா பாத்தீங்களா? 95 வயசுக்கு மேல அது ஒரு ஓஏபிஎஸ். ஓஏபி என்ன? 2500 தாலும் முறை முடியாம வாங்குறது. இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்காரு எப்படி அமுக்குறாரு? ஏன்னா 30வது போட்டு அமுக்குறாரு. அத பெட்டி எப்படி வாசிக்கிறாரு? இன்னைக்கு வந்திருக்க ஆல்ரவுண்டு எப்படி அடிக்கிறாரு? ஏத்தடா வேற என்னத்தை அடிச்சிடாத. ஆமா, இதுல சூதானமா இருக்கணும். இதுல தப்பிக்கிறதான பெரும்பாடு. அதுல தப்பிச்சுட்டு வச்சுக்க, விடி விடாம போயிட்டாக்க வேற காப்பாத்துக்கிற ஐயா. கூட இடத்துல எல்லாம் கெடுக்கிற மாதிரி நீ கெடுத்தாங்க. ஆமா, ஏன்னா வாத்தியார் வேற என்னைக்கு நடந்துகிட்டு இருக்கணும் எதுவும் அவர் மேல எந்த பிரார்த்தனை தரக்கூடாது. ஏன்னா இப்ப காலையில் காடு சென்று மாலையை விடுதலை மேனைய விவசாய பிரிவு மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பானவர்களே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்கவில்லை. சிறப்பான ஒளி அமைத்திருக்கும் நமது பேரே வாரிய பாசம். பாசம்னா நம்ம பாசம் தாயா, என்னைக்கு நம்ம மேல என்னைக்கு பாசம் தான். சிறப்பான முறையில் ஒளி அமைத்திருக்கும் பாசம் ரேடியோ சொல்லும் இங்கு சிறப்பான முறையில் இந்த கைலாசபுரம் கிராமத்தை இன்று இந்தியா முழுவதும் இங்கு வீடியோ ஒளிபரப்பு செஞ்சு கொண்டிருக்கும் பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கிராமத்தை வழியா ஆமா இந்திரா நகர்ல பார்த்தது. அதுக்கு முன்னாடி தான் பார்க்கிறேன். சிறப்பான முறையில் இங்கே வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் கிராமத்து மேடை அன்பர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் எங்க அப்பா பாசன் சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த சரி குழந்தை செல்வி இந்த நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சியா? கூத்துலன்னு சொல்றான், நல்லா சொல்றான். மற்ற இடத்துல சொல்லிடுவேன். இந்த பகுதி எவ்வளவு கொஞ்சம் நாகரிகமான பகுதி, ஏன்னா எப்படியா கொஞ்ச பகுதி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். நாளைக்கு என்ன நினைப்பாங்க, இந்த பப்புடுக்காரன் வந்தாண்டா என்ன அவன் ஒரு அக்கா தங்கச்சியோட பிறந்தானா உறக்கலையா? இதெல்லாம் என்ன ஒரு மனுஷன் என்னடா வந்ததுல இருந்து ஊத்த பேச்சா பேசிவிட்டான் அப்படின்னு காலையில போகையில எந்திரிச்சு சொல்லிடக்கூடாது. அப்ப நம்ம நடந்து போகையில சொல்லுவாங்க, இந்த வாரியாம்பாரி பாப்போம் ஆளு முகரா கட்டுங்க அப்படி சொல்லாத அளவுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு மக்களை மகள வைக்கணும். ஆமா, இதுதான் நம்மளுடைய பண்பு. அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா பக்கம் முன்னாடி மாத்தானம்மா சொன்னா என்ன வேணாலும் பேசலாம். இது பூராமே இங்கிட்டு பூராமே நாடக நடிகர்களும் இருக்கக்கூடிய பகுதி. ஆமா, அனைத்து கலைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதினால நம்ம அதுக்கு தக்கன பார்த்து எந்த இடத்துல எப்படி போகணும் அப்படின்னு எந்த சோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா, இங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்பப்ப வச்சுக்கிறோம். ஆமா ஆமா, நாடு ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சுன்னா கோமாளிக்கு முதல் 2 வேலை. என்ன வேலை? ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பாக்குறது. இந்த வந்துட்டியா, இதுதான் உனக்கு எனக்கு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஆளுவே எந்திரிக்க விடாம பாக்குறது நம்மளுடைய வேலை. சரி, சில படுக்க விடாம பாக்குறோம்ல. எதா படுக்க விடாம அந்த படத்துக்கு பேர் என்ன பார்த்தா புண்ணியவதி எந்திரிச்சு உட்கார்த்தா வந்தது படுத்துக்கிட்டு சிப்ப பாரு அதுகிட்ட கொட்டை ஒரு படுத்துறதுக்கா மேல மூக்க அத்து விடுவேன். நம்ம மத்தாள் மாதிரி நினைக்க கூடாது. அது கொண்டைக்கு பூ எங்க நான் வந்துட்டு யாரையும் தூங்க விட மாட்டேன். நம்மளுடைய பழக்கமா இது.
அந்த மாதிரி படிக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. சிலர் போயிட்டு வந்திருப்பாங்க, அதை வெத்தலாக்க போட சிலர் வந்திருப்பாங்க, சில பேர் நாடகமாக்க ஆள் வந்திருப்பாங்க, 4 பேர் நாடகத்தவே விட்டுவிட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 பேர் குத்து குத்து போக முடியாது வருவாங்க. அந்த அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம கைலாசபுரத்துல அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள் இருப்பதனால இன்னைக்கு நீங்களே எப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம கைலாசபுரத்துல இன்னைக்கு கூத்தலாம் எப்படி நடக்குது தெரியுமா? கூத்த பார்க்கிற கொடி இருக்கிற பெரியவரே, இருக்கும் பெரியோரே, கொட்டகையில் கைமாறே, கூத்த பார்க்கிற கொடி இருக்கிற பெரியோரே, நடந்து வருது பாருங்க. இன்னைக்கு நாள் என்ன நாள்? இன்னைக்கு சுதந்திர நாள். இன்னைக்கு சுதந்திர நாள். அதே மாதிரி இன்னைக்கு நாளும் சிறப்பான நாள். வெள்ளிக்கிழமை கடைசி ஆடி வெள்ளி. ஆனா இதுலயும் ஒரு துணை இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, மகளிர்கள் இந்த நாடகத்தை சிறப்பா நடத்தணுன்றதுக்காக இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. அதெல்லாம் போக நான் ஒரு சொன்ன ஒரு பாட்டு, ஒரு வரி. என்ன வரி? நாடகத்தை பார்த்த மகான் காந்தி தாத்தா தாங்க. ஆமா, அதுல நல்ல பல கருத்து இருக்கு, 8 உணர்ந்தாங்க. அதுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நாடகத்தை பார்த்து, ஆமா, சத்திய சோதனை, ஆமா, இந்த நாடகத்தை பார்த்து எழுதி வச்சவர் அரிச்சந்திரன் தாத்தா. நாடகத்தை பார்த்த மகான் காந்தி தாத்தா தாங்க, நல்ல பல கருத்து இருக்கு, 8 உணர்ந்தாங்க. நம்ம நாட்டுக்கு நல்ல நீதி எடுத்து உழைத்தாங்க, புல்வாக்கரையில் வணங்க தெய்வம் தாங்க. கைலாசபுரத்தில் அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன். யாராது? காளியா, மாரியா, கருப்பா, யாரா? களவாணி போட சாமியை பார்த்து போட நொக்கால ஓடி
ஏண்டா அறிவு கட்டவனே உட்கார ஓடியா நீ போடுறது சாமிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உற்சவ விழா இன்னைக்கு ஆத்தா என்ன பெற்ற தாய்மார் எல்லாம் அந்த அம்மன் முத்த மாதிரி வரையில எல்லாம் குழவை இட்டு அப்படியே நம்ம விளக்கு பூஜை வச்சு ஆத்தாவை நல்லா மகிழ வச்சு உட்கார வச்சிருக்கீங்க. அதே போல முந்தா நாள் அப்படித்தான் ஒரு ஊருக்கு நாடகம் போயிருந்தான். எந்த ஒரு கிருஷ்ணம்பட்டி பக்கத்துல சரி ஆனந்தபுரம் அப்படின்னு போயிட்டா இதே மாதிரி அங்கேயும் திருவிழா. சரி திருவிழா வச்சுன்னா முளைப்பாரி ஆமா முளைக்கட்டு போட்டா சாமி ஆட்டாடி நொறுங்குதுரா ஐயா. ஏங்கப்பா அடி நொறுங்குனா மேல அடிக்கிறாரு பாட்டு போட்டு ஆடுனா கருப்பு சாமி வந்துருச்சு. எப்படி ஆடுது? எப்படி அங்கே இடி முழங்குது ஆடு அங்கே இடி முழங்குது கருப்பு சாமி கேட்காத சமைக்குது. கருப்பனை இருக்காரு சரின்னு விட்டாச்சு. சரி அடுத்து அம்மன் 3 பெண்கள் தச்சுருவா ஆடிக்கிட்டு எப்படி அப்பத்தான் ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு? ஆடிவார தாய ஆடிவார ஆடிவாரா மாறி ஆடிவாரா அக்கனி கட்டி முந்தி ஆடிவாரா ஆடிவாரா தாய ஆடிவாரா அக்கனி கட்டி முந்தி ஆடிவாரா ஆடிவாரா தாய் தேடிவாரா இதுவே வந்தோட போடிவாரா ஆடிவாரா தாய் தேடிவாரா இதுவே வந்தோட போடிவாரா பாப்பா வந்து ஒரு பொட்டு இதுவே வந்தோட போடிவாரா. எனக்கு சந்தேகம் என்னடா ஆடுற கருப்பசாமி கவிதா கோவிந்தா அடிச்சு இந்த தெய்வம் பெண் தெய்வம் இப்படி ஆடுத. சரி ஒருவேளை ஒரு தெய்வத்துல அது ஒரு தெய்வமா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேனியா. சரி அடுத்து 2வது ஒரு சாமி வருது. எப்படி? கிளம்பிட்டாலாம் ஆட்டா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆட்டா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா கை மேல எங்கேயும் போய் வருது பார்த்தேன். சரி 21 வயசுல இது ஒரு தெய்வமா இருக்கு. ஆடுனது இப்படி ஆடுச்சு. 2வது சாமி இப்படி ஆடுது. சரி சரின்னு அதையும் விட்டுட்டேன். 3வது ஒரு சாமி நிக்குது தச்சுருவா. எப்படி? அது நான் சொல்ல மாட்டேன் வாக்கினேன். அப்பதான் அது ஆடுது பாரு. எப்படி? சிலுக்க சிலுக்க வராது சிலுக்க சிலுக்க வராது நான் சிச்சுக்கிட்டு ஆடி வராது என்னடா அள்ளி அள்ளி வீசுது? என்னடா 3 சாமி வித்தியாசம் ஆடுது. ஆடுனது இப்படி ஆடுச்சு. சரி 2வது இப்படி ஆடுது. 3வது இப்படி ஆடுது. இது என்னடா சொல்லி வந்து ஆடி வந்த சாமிகிட்ட போய் கூப்பிட்டு உள்ளது கேட்கிறேன். சரி ஏத்தா நீ யாரத்தா? முத்துமாரியா சமயபுரத்தாளான்னு கேட்டேன். சரி பத்தாறு சொல்லுது. நான் ஏன்டா இப்படி ஆடுறேன் தெரியுமாடா? என் புருஷன் பஸ்ல டிரைவரா இருக்காண்டா இப்படியே தாண்டா வட்டத்திரியா ஓட்டிட்டு போறேன். அதனால அப்படி நானும் ஆடலாட்டி என் புருஷன் கால அடிப்பான்டா. சரி அப்படின்னு அதை ஆடுது. சரி நான் அதையும் விட்டுட்டேன். 2வது நீ ஆத்தா இப்படி ஆடுன்றேன். அது சொல்லுது. எப்படி? நான் ஏப்ப இப்படி ஆடுறேன் தெரியுமா? எதுக்கு? என் புருஷன் டீ கடையில் இப்படி தாண்டா டீ ஆத்த சொல்றேன். ஏன்டா அதை அடிப்பான்டாண்டு அதை ஆடு. சரி சரி 2யும் விட்டுட்டேன். 3வது சாமி அடிச்சுல. எப்படி? இப்படி இப்படி அடிச்சுல. ஆமா நீ யாரத்தான்? என்னடா நான் ஏன் இப்படி ஆடு தெரியுமாடா? என் புருஷன் ஜேசிபில இப்படிதான் நான் மண்ணெல்லி கொட்டுறேன். சரி ஏப்பா 3 பேர்த்தையும் சொல்லிட்டேன். இந்த கொத்தனார் முன்னாட்டிக்கு சாமி வந்தா எப்படி ஆகாது? அது இருக்குல்ல அப்படி இன்னொரு ஆள் சொல்லுங்க. அது இப்படி ஆடுது. எப்படி? நீ
போறேன்னு என் புருஷன் கொத்தனாரா இருக்காண்டா அள்ளி அள்ளி எறிகிறாரு அள்ளி அள்ளி போட்டாடா அப்படியா சப்பு சப்புன்னு சரி இருக்கட்டும் இருந்தாலும் என்ன பேச்சு பேச்சா இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும்னால நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஸ்ரீ கருப்பர் ஆலய விளக்கு பூஜை விழாவை முன்னிட்டும் கைலாசபுரத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கைலாசபுரம் நமது மகளிர்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் காண வருக வருகிறவன உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2025 வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் பாசம் நாடக சபையாரால் நடக்கும் இன்ற நேரத்தில் இவ்வாறு மேடைகளை நடக்கக்கூடிய நாடகம் சத்திய அருள். நாளைக்கு உண்மையிலேயே அடைச்சிருக்காங்க. இன்ற நேரத்தில் நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயில்ல நடந்துச்சுடா நம்ம கைலாசநாதருக்கு அந்த மலையில அது நேரத்தை கேட்டுதாங்க தேவையில்லாம போச்சு. சரி இருக்கட்டும். இந்த நேரத்தில் இவர்கள் மேடையில் நடக்கக்கூடிய நாடகம் பள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை நடத்திய பின்னாலே இங்க நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் சென்றவா சிறுசிறப்பாக நடக்கக்கூடிய இந்நகரத்திலே முன்னரமானக்கூடிய நடிப்புச நாயகன் நடிப்புச திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பண்ணக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது புதுக்கோட்டையைச் சேர்ந்த SP செல்வம் அவர்கள் இவ்வாறு மணியை வேலன் வேலன் வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இடத்திலே சென்றமா தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும் எனது பாசத்துக்குரிய அன்பா மதுரையைச் சேர்ந்த S கலைச்செல்வி அவர்கள் இவ்வாறு மணியை வள்ளி நாயகனுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கிடவரா இல்ல அவருக்கென்றே பாட்டா, கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்றே கழகமா என்ற அடுக்கு சிலரிடம் துடுக்குத்தனமாக பேச வீணாகன பிரியன் இன்று நேரத்திலே புராணத்தை பேருவதை காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை எனது அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த சரவணன் அவர்கள் இவ்வாறு முறையிலே கழகப்பெயர் நான்காம் நடிக்க காத்துள்ளார். குறிஞ்சி தலைவனாக நம்பி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சித்தப்பா. எல்லா வள்ளியர் மடத்துல என்ன நம்பிராஜனே காண இன்னைக்கு அப்புறம் நம்பிராஜன் வந்திருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா பாசனே என்ன சொல்லியிருக்காங்க முறைய நாடகத்துல எல்லா எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு சரியா இருக்கணும். வள்ளியர் மடம் அவரே கதாநாயகன். ஆமாயா யார் நம்பிராஜன் தான் கதாநாயகன். ஆமா அவர் எல்லாமே போதும் சொல்லிட்டு இன்னைக்கு அப்பா பாசம் வர சொல்லி போட்டு வந்திருக்கோம். நமது நம்பி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் சிலைமானை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் இவ்வாறு மணியிலே இங்கு நம்பி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நங்கமோனி அடுத்த வருஷத்துக்கு நாங்க என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி சிவக்கோவில் ஆறுமணிய கலியரசு ஆறுமணிய சக்கரம் சொல்லக்கூடிய எங்களுடைய அன்னலட்சுமி சேர்ந்த டி திருமுருகன் அவர்கள் இவர்கள் ஆறுமணியம் அனுப்பிப்பார். ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சிலதறிவை எல்லாம் செதுக்குதடாரம்மு மாண்டவனும் குடிச்சவனும் ஒண்ணு சிலர் மண்டையிலே ஏறலையே எண்ணு. ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சிலதறிவை எல்லாம் செதுக்குதடா சொல்லு மாண்டவனும் குடிச்சவனும் ஒண்ணு சிலர் மண்டையிலே ஏறலையே தண்ணி
அருமையான ஒரு பாடல். என்ன வர்றீங்க? மறைந்தவனும் ஆண்டவனும் குடித்தவனும் ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், முதல் நீ ஒழுக்கமாறு நாய் அப்ப இந்த பாட்டை பாடியிருக்கணும். பத்தியா அஞ்சு வருஷத்துக்கு ஏற்ற வண்டியா பாருங்க. அதை செய்யற தப்ப கூட நம்ம மேல போடுறேன். என்ன உனக்கு வரைச்சிச்சு? அதற்குடியாக கோடியடி குமரன் மிருதங்க வித்தவான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் நமது சீனிமணியை சேர்ந்த மணியண்டன் அவர்கள் இவ்வாறு மணியிலே மிருதம் பெற்றாள மணியண்டா 4 இட்லி முடிஞ்சு சரியா போச்சு. நீ அடிச்சு அடிக்க அப்படி இருக்கணும். அதுக்கட்டுக்காக நீ அவிநாசியை காத்திருக்கானா? ஆமா, இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய கோலையில் சொல்லக்கூடிய இங்கு ஆளுநராக அடிச்சு காக்க கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய எங்கள் அன்பானா மணப்புறத்தை சேர்ந்த வேளாங்கண்ணா அவருடைய சிஷியனுமான எனது அன்பு மகன் நமது அருள்மொழி அவர்கள் இவ்வாறு ஆளுநர் அழைக்கிறார்.
சொல்லுதே அப்ப அருள்மொழி ஆனா உண்மையிலே ஐயா நீ எப்படியாவது கையடி அடிச்சு போட்டுருவ கையினால வாசிக்கிறீங்கள அதனால சொல்றேன். அதற்கு எங்களுக்கு தாயும் தகப்பனாக தாளம் செய்ய காத்துக் கொண்டிருக்கும் மணப்புறத்தை சேர்ந்த வேளாங்கண்ணி நபர்கள் இவாமுனிலே தாளம் சிறப்பான முறையிலே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் சீன் அமைக்கிறவர்களே சிறப்பான முறையில் சீன் அமைத்திருக்கும் அன்பப்பா பாசம் சீன் கம்பெனி ஆடியோஸ் மற்றும் நமது இருப்பிடம் நமது கீழே நிலக்கோட்டை சிறப்பான முறை அமைத்திருக்கிறார். அப்பா அவர்களுக்கு நன்றி. எல்லாம் குத்தகைக்கு எடுத்தாச்சு. நெஞ்சிட்டு கொட்டகை சீனு அனைத்தும் நாங்களே. ஆமா நாடகமும் அவர்தான். அதனால மைக்கரை போயிட்டு டீம்ல காப்பு சொல்லக்கூடிய ஒளி அமைப்பாளர் நமது பாசம் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாயம் சும்மா அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாயம் சும்மா எறும்பு அண்டாமே துதும்பு சேராமே கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாருந்தோறும் ஊட்டி வளர்த்து அம்மா ஓன் தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓன் தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஆத்தானி இல்லையினா ஆதரிக்க யார் இருக்கா புதுச்சேல வாங்கி உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா நான் கண்ட கனவுல நந்தவனம் இருந்தது அந்த வனம் நீ என்று இப்பத்தான் புரிஞ்சது நான் கஷ்டப்படும் காலத்தில கலைகளை சிரிச்சே நான் கஷ்டப்படும் காலத்தில கலைகளை சிரிச்சே கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை துடைச்சே கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை துடைச்சே அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவன மறந்தா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த
எல்லாம் சும்மா ஓரத்தட்ட எல்லாம் பாலாட்டது சுற்றி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா குடிச்சு அக்கெல்லாம் சொல்லி கொடுங்க அன்றாடம் கூட குடிச்சு நெல்லி சோறு ஊட்டி கொடுங்க ஆக்காட்டீரெல்லாம் குடிச்சு அக்கெல்லாம் சொல்லி கொடுங்க அன்றாடம் கூட குடிச்சு நெல்லி சோறு ஊட்டி கொடுங்க கடை வெட்டி நடவினக்கு கால் சட்டை வச்சு கொடுங்க சிறுவாடு சேர்த்தை வச்சு சில கொண்டு வாங்கி கொடுங்க கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்ச நேரம் காய்ச்சல் வந்து நாட்டை குடிக்க வைப்ப ஏன் உள்ள காய்ச்சல் எட்டு நூறு சொல்லி வச்ச தாலிய விட்டு கூட தாயை என்ன படிக்க வச்ச ஒன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா ஒன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா பத்து மாதம் என்ன சுமந்து வெட்டி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா அப்பதிக்கு அடிமாற வாக்கப்பட்ட கோபூரமான நூசர பொதுமையும் தாக்கி புட்ட குடிகார அப்பதிக்கு அடிமாற வாக்கப்பட்ட கோபூரமான நூசர பொதுமையும் தாக்கி புட்ட அஞ்சி வட்டி 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 அங்கே இங்கே கடலும் அத்தனைக்கும் நான் ஆகிசுக்கும் தாங்கி பட்டதும் போதும் நான் பாதியிலே உத்திரவிட்டே அம்மா பட்டதும் போதும் நான் பாதியிலே உத்திரவிட்டே பட்டில் வச்சு கட்டின உனக்கு பச்சை மூக்கி கட்டேறிட்டே அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாலாட்டந்து சுற்றி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆராரிரோ ஆராரிரோ கெட்டிக்காரையா சாலத்திரை தானம் சிறந்த தானம் அன்னதானம் எங்களுக்கு சிறப்பான முறையில் உணவளித்து நமது கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கும் மகளிர்களுக்கும் எங்கள் சார்பில் கலைக்குழு சார்பில் 2 கண்டிகள் வணக்கம். அதுக்குடா பப்புனுக்கார வந்தா பேசிக்கிட்டே இருக்கேன், எப்படா பொம்பளை போய் அனுப்புவேன் அப்படி பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி பிள்ளை? ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, அபிநய முத்து, இன சிற்றி சொல்லக்கூடிய மதுரை சேர்ந்த லட்சுமி அவர்கள் இவர்களை காட்சலுக்காது. அடி ஒய்யாரே நடையறதி உனக்கு தான் போட வெட்டிய பாத்துக்க. ஏண்டா உதாரணமா வச்சுக்க பாத்துக்க. ஏய் உங்க பொண்டாட்டி மாதிரி எனக்கு கொண்டாடா. இருக்கட்டும். மற்றும் சிறப்பான முறையிலே இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கே சாத்தையா பாசம் ஆடியோஸ் இருப்பிடம் நமது கீழே இலக்கோட்டை அன்பப்ப அவர் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகமும் சரி பொழுத செலவிலே சிறந்த நடிகர்களோட தலைவர் என்று எங்களை பணி ஆரம்பிக்கட்டும். பொதுமக்கள் பக்தர்களில் அனைவரும் உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். இப்படிக்கு நமது கைலாசபுரம் ஊரார்கள் மற்றும் மகளிர்கள் இளைஞர்கள் சார்பாக கடி சென்று பணி ஆரம்பிச்சாச்சு. பொங்கலப்பட ரெடி ஆயிருச்சு. பொங்கலப்படி வெளியே அனுப்ப போறதுனால உங்கள் முன்பாக பபுனா எடுத்துக் கொண்டிருக்கும் மதுரை விமான நிலையம் அறியாமல் நல்லூரை சேர்ந்த விபி முத்துவேல் உங்களோட பபுனாகும் இன்னும் பல இடங்களிலேயே காட்சி கொண்டு என் பணி ஆரம்பிச்சாச்சு. நன்றி வணக்கம். அண்ணே வேளாங்கண்ணே என்னண்ணே ஒரு ஆம்பளையா பிறந்தாலுமே எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. உனக்கு என்ன ஆசை இருக்கு? என்ன நாய் வைக்கலாம் ஆசை இருக்கு, எனக்கு இருக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? ஒரு பொட்டாட்டி ஏற்றணும் ஆசை. சரி சரி எனக்கு உடனே எங்க அப்பா போய் சொன்னேன், அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா பெண்ணான்னு. சரி ஆஹா மைய வாயை விட்டு கேட்டுட்டான். ஆமா நீ கல்யாணம் பண்ணி வைக்க சொன்ன போட்டு இதுக்கு மேல நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாக்கும் அந்த மைய அப்புறம் வேற மாதிரியா தாங்கிடுவேன். ஆமா ஆமா அப்படின்ட்டு எங்க அப்பா போய் பொண்ணை பார்த்தாச்சியா. சரியா பொண்ணை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இனிமேல் கட்டின இந்த பிள்ளைய நம்ம கட்டணும்னு சொல்லி உடனே பரிசத்தை போட்டாச்சு. உடனே தாலியை கட்டியாச்சு. சரி தாலியை கட்டி வீட்டுக்கிட்டே கூட்டிட்டு வந்தேன். உனக்கெல்லாம் என்ன பொண்டாட்டி இல்ல மணியனுக்கு என்ன பொண்டாட்டி? அருள்மொழிக்கு பொண்டாட்டியே இல்ல. ஆமா இல்ல எங்க அண்ணன் வேளாங்கண்ணிக்கு என்ன பொண்டாட்டி? என்ன பொண்டாட்டி? ஆனா உலகத்துல ஏன் பொண்டாட்டி மாதிரி யார் வீட்டுக்கு அமையாதியா? என்னடா சரியான யோகாக்காரி ஏன் பொண்டாட்டி? உண்மையிலே சொல்றேன் என் பொண்டாட்டி மாதிரி யோகாக்காரி யார் வீட்லயும் என்னதாண்டா அப்படி யோகம் பிறந்துருச்சு உனக்கு? இல்லையா லாட்டரி சீட்டு விடுறதா ஒரு யோகமா? இல்ல ஆடு மாடு வாங்குறதா ஒரு யோகமா? அது இல்ல. இல்ல காடுகளை வாங்குறது ஒரு யோகமா? அது இல்ல. இல்ல பிளாட்டியல் வாங்குறது யோகமா? அதை விட பெரிய யோகமியா? என்ன யோகம்? இன்னைக்கு என் பொண்டாட்டிய தாலியை கட்டி வீட்டுல வந்து வலது காலை எடுத்து வச்சாலும் சரி யார் வீட்டுல அடிக்காத யோகம். என்ன யோகம்? எங்க வீட்டுல அடிச்சு பாரு. என்னது? வலது காலை எடுத்து வச்ச நிமிஷத்திலேயே எங்க அப்பே செத்துட்டாரு. சண்டாதி மரண யோகத்துல வந்திருக்காடா. சரி வலது காலை எடுத்து வைக்க அப்பே செத்தாரு. ஆமா இடது காலை தூக்கி வைக்க போனா ஓட்டமா ஓடி போய் காலை இருக்க பிடிச்சுக்கிட்டேன். ஏண்டா நீ அடுத்து எங்க ஆத்தாதான் இருக்கா? ஏண்டா எங்க ஆத்தாரையும் தூக்கினாலும் தூக்கிடுவோம். பொம்பளை காலை பிடிக்கிறவள அன்னைக்கு பிடிச்ச காலையில இன்னும் புடிய விட மாட்டாம கிடைக்கிறேன். இருந்தாலும் பொம்பளை இப்படி எழுப்ப அம்பளை தெரியுமா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் கல்லாய் போன மனிதர்களாலே